ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சி வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேபர் காஸ்டிங். ஸோ லேபர் காஸ்டிங்கில் என்னென்ன சம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட், என்ன மாதிரியான கான்செப்ட், கீ கான்செப்ட்டு, அதில் நம்மளை டெஸ்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸு, ஃபார்மேட்டு, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் ஸ்வீட்டாக பார்த்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நான் அங்கங்கே வந்து என்னென்னா ட்விஸ்டட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவேன். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே guys, so let's go into the video. See, நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட் சம் டாபிக்ஸ்லாம் வந்து லேபர் காஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது லேபர் ஹார் ரேட். ஸோ இதோட ஓவர்வியூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு என்ன ஹால்சே பிளான், போனஸ் பிளான், இது எல்லாமே வந்து இந்த லேபர் ஹார் ரேட்டில் தான் வந்து அடங்கும். சரியா? ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து லேபர் டேர்ன் ஓவர் ரேஷியோ, இந்த சப்ரேசன், ரீப்ளேஸ்மெண்ட், நியூவாக அக்சிஷன் பண்ணது, துரத்தி விட்டது, ரெக்ரூட் பண்ணது, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் லேபர் டேர்ன் ஓவர் ரேஷியோ. அண்ட் தென் ஓவர் டைம் கான்செப்ட். ஸோ ஓவர் டைம் கான்செப்ட்டும் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக, லிட்டில் பிட் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதோட கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் காஸ்ட். ப்ராஃபிட் காஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேப்பரில் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அதுக்கான ஃபார்மேட்டும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஐசிஏ புக் படி கேட்குற எல்லா கொஷின்ஸும் வச்சு நான் அதுக்கான ஒரு குட்டி ஃபார்மேட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, ஸோ அதையும் பார்த்துட்டு ஃபைனலாக டேரக்ட் எக்ஸ்பென்சஸும் பார்த்துடலாம். ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர் டன். ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் மூவ் இன் டு த லேபர் ஹார் ரேட். லேபர் ஹார் ரேட் அப்படின்னு வரப்போ நம்மளுக்கு ஒரே ஃபார்முலா தான், இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்மளுக்கு மெயின். ஓகே, இந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான் லேபர் ரேட் பர் ஹவர். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலா தான், டோட்டல் ஏர்னிங்ஸ் ஆர் டோட்டல் லேபர் காஸ்ட். ஓகேவா? டோட்டல் ஏர்னிங்ஸ் ஆர் டோட்டல் லேபர் காஸ்ட் டிவைடட் பை டைம் டேக்கன் ஆர் எஃபெக்டிவ் ஹவர்ஸ். இந்த ஃபார்முலா மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஆல்டர்னேட்டிவ். ஓகே, டோட்டல் ஏர்னிங்ஸை டோட்டல் லேபர் காஸ்ட்டுன்னு நம்ம வந்து நேம் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டைம் டேக்கன் எஃபெக்டிவ் ஹவர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? ஸோ கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நியூமரேட்டரில் என்ன போடணும்? டோட்டல் ஏர்னிங்ஸ் ஆர் டோட்டல் லேபர் காஸ்ட் டிவைடட் பை டைம் டேக்கன் ஆர் எஃபெக்டிவ் ஹவர்ஸ். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நியூமரேட்டர் பார்ட்டனும் இதை டினாமினேட்டர் பார்ட்டனும் பார்த்துக்கலாம். இந்த நியூமரேட்டர் பார்ட் இருக்குல்ல, இந்த டோட்டல் ஏர்னிங்ஸ் ஆர் இந்த டோட்டல் லேபர் காஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். டோட்டல் ஏர்னிங்ஸ் ஆர் டோட்டல் லேபர் காஸ்ட் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹார்ஸ் இன்டூ ரேட். ஸோ எவ்வளோ ஹவர் வேலை பார்த்துருக்காங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ. ஸோ அதுதான் பேசிக். இந்த இடத்துல நம்மளுக்கு பேசிக் வேஜ் இதுதான். சரி, கரெக்டு தானே? இதுதானே? இதில் நம்மளுக்கு போனஸாக இருக்கக்கூடிய விஷயம் தான் ஹால்சே அண்ட் ரோவன். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த போனஸ் ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ ஹால்சே என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எவ்வளோ நேரம் வந்து சேவ் பண்ணியிருக்காங்களோ அதில் வந்து நம்ம நார்மல் ரேட்டில் 50% வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் ரோவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ அளவு சேவ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ அதை அப்படியே கொடுக்கலாம். என்ன இப்போ அப்படி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து போனஸ். ஸோ நார்மலாக நம்ம போடுற நார்மல் பேசிக் வேஜஸோட இந்த போனஸ் நம்ம ஆட் பண்ணுறப்போ இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆகிடுது. ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் அப்படின்னா என்ன போடணும்? நம்ம நார்மலாக பேசிக்கோட ஆட் பண்ணி இந்த எக்ஸஸாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த போனஸ் நம்ம ஆட் பண்ணுறப்போ அவங்களோட ஃபார்முலா க்ரியேட் ஆகுது. இப்போது ஹால்சேவ் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, ஹால்சேவோட பிளான் படி நம்மளோட டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஹார்ஸ் இன்டூ ரேட் போட்டு ஹால்சேவ் ஃபார்முலாவே எழுதுங்க. சரியா? நம்மளுக்கு இப்போ வந்து ரோவனுடைய டோட்டல் ஏர்னிங் கேட்குறாங்க அப்படின்னா ஹார்ஸ் இன்டூ ரேட் போட்டு ரோவனுடைய ஃபார்முலாவை எழுதுங்க. சரியா? ஸோ ஹால்சேக்கும் ரோவனுக்கும் அடிக்கடி ஒரு கன்ஃபியூஷன் வரும், யாருக்கு இந்த 50% போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஹைஃபை தெரியுமா? ஸோ ஹைஃபை இப்போ கையில் போடுவோம் இல்லையா? ஸோ ஹைஃபைன்னு சொல்லிட்டு போடுவோம்ல. ஸோ அந்த ஹைஃபையில் வந்து 5 இருக்கா? அதுமாரி 50%ல் 5 இருக்கா? அதனால் மறக்காதீங்க. சரியா? ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நீங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நம்மளுக்கு ஹால்சேயில் 50% ஆஃப் த டைம் சேவ்டு இன்டூ டைம் ரேட். டைம் சேவ்டு இன்டூ டைம் ரேட். பட் இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கே என்ன போட்டோமோ அது திரும்ப அப்படியே வரப்போம். டைம் சேவ்டு டிவைடட் பை டைம் அலாட்டட் இன்டூ நம்ம இங்கே என்ன பேசிக் ரேட் போட்டோமோ அதே தான் இங்கே வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ். ஓகேவா? டோட்டல் ஏர்னிங்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வேஜ் ரேட்டில் இந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ ஓகே. இதே நம்மளுக்கு சில டைம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எம்ப்ளாயி பேஸில் இந்த பேசிக் டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படிலாம் கொடுத்து ஒரு லேபர் காஸ்ட் வந்து கேட்பாங்க. வெயிட், ஐ வில் ஷோ தட் ஃபார்மேட் ஆல்சோ. இந்த இடத்துல பாருங்கள், அதே ஃபார்முலா தான். டோட்டல் லேபர் காஸ்ட்
அதே தான், சேம் கான்செப்ட் ஒன்லி. ஸோ அந்த லேபர் காஸ்ட்டுக்கான மெத்தடை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பேசிக் டிஎன்எஸ் அலவன்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், லீவ் சேலரி, போனஸ், அதர் அலவன்சஸ், கேன்டீன் சப்சிடி, இது எல்லாமே ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கிராஸ் வேஜஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு லேபர் காஸ்ட் தேவை அப்படிங்கிறப்போ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இஎஸ்ஐ ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லேபர் காஸ்ட்டு கிடச்சிரும். சரியா? ஸோ அப்போ லேபர் காஸ்ட் கிடச்சிட்டா இதே தான். ஸோ இந்த லேபர் காஸ்ட் என்னன்னு சொல்லுவோம், டோட்டல் ஏர்னிங்னு சொல்லுவோம். இப்போ நியூமரேட்டரில் வர நார்மலான வேஜ் ரேட் சிஸ்டமும் பார்த்துட்டோம், போனஸுடைய ரேட் சிஸ்டமும் பார்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி எம்ப்ளாயி ரிலேட்டடாக கேட்கக்கூடிய இந்த மாதிரியான நியூமரேட்டர் சம்மந்தப்பட்ட டோட்டல் ஏர்னிங்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நியூமரேட்டர் ஓவர். இப்போ டினாமினேட்டர் கீழே பார்த்தோமே, எஃபெக்டிவ் ஹவர்ஸ் ஒர்க்டு அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ மேலே பார்த்த டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தாச்சு நம்ம. ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறப்போ ஸோ இந்த மாதிரி பேசிக் ப்ளஸ் போனஸ் பிளானும் பார்த்தாச்சு. ஸோ பேசிக்கு, டிஎன்எஸ் அலவன்ஸ், இந்த மாதிரியான அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிற நம்ம எஃபெக்டிவான ஒரு லேபர் காஸ்ட்டும் நியூமரேட்டரில் போடக்கூடிய விஷயம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டினாமினேட்டரில் டைம் டேக்கன் கொடுத்துட்டாங்க டேரெக்டானா, நோ ப்ராப்ளம் அட் ஆல், டேக் த டைம் டேக்கன். ஓகேவா? ஸோ அந்த டைம் டேக்கனே எடுத்துக்கோங்க, நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. இப்போது அதை டேரெக்டாக நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எஃபெக்டிவ் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃபெக்டிவ் ஹவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா எடுத்துக்கோங்க. எஃபெக்டிவ் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டோட்டல் டேஸ் எவ்வளோ நாள் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். சரியா? மொத்தம் எவ்வளோ நாள் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அதில் எவ்வளோ நாள் வந்து அவங்க ஊர் சுற்ற போயிட்டாங்கன்னு பாருங்கள், லீவ் ஆர் ஹாலிடே. ஓகே, ஸோ அவங்க மீதி நாள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவல் டே எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதில் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹார்ஸ் அவங்க வேலை பார்த்துருக்காங்க, ஸோ அவங்க ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அவங்க ஒர்க் பண்ண டேஸ்க்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? இப்போ அதில் நம்ம இடல் டைமை குறைக்கணும். இடல் டைம் இந்த சென்ஸ் இந்த மாதிரி வந்து ஆஃப் அண்ட் தென் வந்து பிரேக் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இடல் டைம்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒர்க் பார்க்காம இருக்கிற அந்த அன்ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் தான் என்னென்னா இங்கே இடல் டைம். சரியா? ஸோ அதை லெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு எஃபெக்டிவ் ஹவர்ஸ் என்ன ஒர்க்னு தெரிஞ்சிடும். என்னது, ஃபஸ்ட்டு டேஸு, அதில் எவ்வளோ நாள் லீவு, அதுக்கப்புறம் வந்து ஹவர்ஸ் பர் டே, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அதோட நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இடல் டைம் வந்து என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், எஃபெக்டிவ் ஹவர்ஸ் ஒர்க்டு. ஓகேவா? எல்லாத்துலேயும் ஒரே கான்செப்ட் தான்ப்பா. நம்ம மெட்டீரியல் காஸ்டிங் பார்த்தோன்னே அதுலேயும் இதே ஃபார்மில் தான் வந்துச்சு. நோட் பண்ணிங்களா யாராவது? ஓகே, அது நோட் பண்ணிங்களா? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை எஃபெக்டிவ் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ அதோடைய நம்ம யூனிட் பெர் காஸ்ட் கண்டுபிடிக்கிறப்பையும் இதே ஃபார்மில் தான் இருந்துச்சு. இப்போவும் அதே தான், லேபருக்கும் சேம் லாஜிக் தான். நம்ம டோட்டல் காஸ்ட் அதே தான், இங்கே டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட்டு, மெட்டீரியல்லாம் கூட்டினால இங்கே டோட்டல் லேபர் காஸ்ட், அவ்வளோதான். டோட்டல் ஏர்னிங்ஸ்னு அப்படி சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். அதே டோட்டல் தான். டிவைடட் பை எஃபெக்டிவ் இங்கே குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் பிகாஸ் இட்ஸ் மெட்டீரியல். இங்கே எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எஃபெக்டிவ் ஹவர்ஸ் ஒர்க் பிகாஸ் இட் இஸ் அ லேபர். ஸோ சேம் லாஜிக் தான். இங்கே நம்ம மெட்டீரியல் கேஷ் பண்ணுறோமோ அதே லாஜிக் தான். சரியா? ஓகே கைஸ், ஸோ இதுதான் என்னென்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் விச் இஸ் லேபர் ஹார் ரேட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ லேபர் ஹார் ரேட் வந்து நம்ம இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இருக்க டாபிக் என்னென்னா லேபர் டர்னோவர் ரேஷியோ. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ லெட்ஸ் see. இங்கே பாருங்கள், ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட்னா என்ன அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிறப்போ எவ்வளோ பேர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த லேபர் டர்னோவர் கொஷின் வந்தாவே ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய என்ன நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குன்னா, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி, இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி. எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஓகே, ஸோ ஓப்பனிங்கில் எவ்வளோ எம்ப்ளாயி இருந்தாங்க, க்ளோசிங்கில் எவ்வளோ எம்ப்ளாயி இருந்தாங்க, டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் நம்மளுக்கு கிடச்சிருப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பேஸே எல்லா சம்ஸ்க்கும். ஸோ எல்லா ஃபார்முலாக்கும் நம்மளுக்கு இதுதான் வந்து என்னது பேஸ். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னு டினாமினேட்டரில் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன கண்டுபிடிங்க, இந்த மாதிரியான டர்னோவர் சம் கேட்டாவே ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறப்போ எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ரீப்ளேஸ் ஆயிருக்காங்க டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு 100. நெக்ஸ்ட்டு செப்பரேஷன் மெத்தட். செப்பரேஷனில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் செப்பரேட்டட் ஆகிருக்காங்க, அதுக்கும் சேம் தான். எவ்வளோ எம்ப்ளாயீஸ் செப்பரேட்டட் ஆகிருக்காங்க டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு 100. நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் மெத்தட் இஸ் நத்திங், இதோடைய காம்பினேஷன் அவ்வளோதான். செப்பரேட்டட் எவ்வளோ
ரீப்ளேஸ்டு எவ்வளோ டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு 100. சி அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ளூடிங் எக்ஸ்பேன்ஷன் ஆல்சோ, எக்ஸ்பேன்ஷனும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நியூவாக அந்த ஒர்க்கர்ஸையும் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் வேறு, நியூ வேறு. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா ஓல்டாக ஒருத்தவங்க வேலை பார்த்துருப்பாங்க, அவங்கள தூக்கியிருப்பாங்க, புதுசாக வந்தவங்க அதே இடத்துல போட்டிருப்பாங்க, அப்போ எந்த ஒரு சேஞ்சஸும் நடந்திருக்காது, அதுதான் என்னென்னா ரீப்ளேஸ்மெண்ட். இப்போது நியூவாக வந்தவங்க எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு வரப்போ அவங்க நியூவாக வந்தவங்க, ஸோ அவங்களுக்கு தனி பிளேஸ், ஓல்டாக இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, ஸோ அதை வந்து எக்ஸ்பேன்ஷன். சரியா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் see. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இன்க்ளூடிங் எக்ஸ்பான்ஷன் சொன்னால் என்ன எடுத்துக்கணும், செப்பரேட்டட் மேல் செப்பரேட்டட் ரீப்ளேஸ்டு தான். பட் இன்க்ளூடிங் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி ஃப்ளக்ஸ் மெத்தடில் கொடுத்துட்டாங்கன்னா செப்பரேட்டட் ரீப்ளேஸ்மெண்ட் நியூ ஒர்க்கர்ஸையும் சேர்த்து அப்புறமா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு 100 போடணும். ஓகேவா? ஸோ நியூ அக்சஷன் ரேட் மட்டும் கேட்டாங்கன்னா எவ்வளோ அக்சஷன் மட்டுமோ அதை மட்டும் இன்ட்டு 100 போட்டால் போதும் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸில். ஓகேவா? டோட்டல் அக்சஷன் ரேட் கேட்குறாங்கன்றப்போ டோட்டல் நல்லா கவனிங்க, டோட்டல் அக்சஷன் ரேட் அப்படிங்கிறப்போ தான் செப்பரேட்டே எடுத்துக்கக்கூடாது. வெறும் அக்சஷன் ரேட்னா அது மட்டும்தான். டோட்டல் அக்சஷன் அப்படிங்கிறப்போ புதுசாக வந்தவங்க ரீப்ளேஸ் ஆனவங்களே எடுத்துக்கணும். இப்போ ரீப்ளேஸ் ப்ளஸ் நியூ அப்போ தான் அது டோட்டல் அக்சஷன். ஸோ அது டிவைட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு 100. நெக்ஸ்ட்டு ஈக்குவலண்ட் எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, இது ஒன்றுமே இல்லை, எவ்வளோ வந்து எம்ப்ளாயி டர்ன் ஓவர் கிடச்சிது நம்மளுக்கு டிவைட் பை நம்பர் ஆஃப் டேஸ் இந்த பீரியட், அந்த பீரியடில் எவ்வளோ டேஸ், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் கைஸ் வந்து எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோ. இதில் வந்து நம்மளை என்ன வந்து கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இதில் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் எப்படின்னா நம்மளுக்கு எப்படி இந்த லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக்கில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் கொடுத்து நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்து மிஸ்ஸிங் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளக்ஸுக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க, செப்பரேஷனுக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான மெயினான விஷயம் என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுக்கான ஆன்சரை கொடுத்துட்டு இதில் ஏதோ ஒன்று ரீப்ளேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க, செப்பரேட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போல்லாம் நம்ம என்ன வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டாவே அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதை நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூ கொடுத்துட்டாவே ஏதோ ஒரு இடத்துல ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அங்கே தான் உங்களுக்கு பல்பு எரியணும். ஓகேவா? என்ன பல்பு எரியணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஆன்சரு, அதில் தான் நாங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு கொஷினு ஃப்ளக்ஸ் மெத்தடுக்கான ஆன்சர் இது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஃப்ளக்ஸ் மெத்தடோட ஃபார்முலாவை போட்டால் ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டூ இட் ஒன் திங். இப்போது நம்மளுக்கு வந்து இப்போ என்னென்னா ஃப்ளக்ஸ் மெத்தடோடைய ஃபார்முலாவுக்கு ஆன்சர் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வாட் 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளக்ஸ் மெத்தடுக்கு 20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஷினில் இதோடைய ஆன்சர் இதுக்குன்னு இல்லை, எந்த கொஷின் எடுத்துக்கிட்டாலும் ஒரு கொஷினுடைய ஆன்சரை அவங்க கொடுத்துட்டாங்க, அதில் இருக்க கொஷினில் இருக்க ஏதோ ஒரு எலமெண்ட் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஆன்சருக்கான ஃபார்முலாவை போடுங்க. இப்போ ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா, ரீப்ளேஸ்டு ப்ளஸ் செப்பரேட்டட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் இன்ட்டு 100 இதானே. அப்போ நம்ம 20 போடுறப்போ இந்த வேல்யூ இருக்கும், இந்த வேல்யூ இருக்கும், இந்த வேல்யூ இருக்கும், அப்போ இது கிடச்சிடும். அப்போ செப்பரேட்டட் நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போ செப்பரேட்டட் வச்சு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு செப்பரேஷன் ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்களோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதில் தான் வந்து கவனம் போகணும், அதோடைய ஃபார்முலா போட்டு ஆன்சரை போடுங்க. ஸோ இது ஒரு டெக்னிக். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் லேபர் காஸ்டிங்கில் 2 டாபிக்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ வி வில் see in the next video remaining part of the section. ஓகேவா? Okay guys, so until then this is Shweta signing off. Thank you.